எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே கிச்சனு சூடாக இருக்குது. வெயில் டைமில் சமைக்கவே முடியல. பசங்களுக்கு ஸ்கூலும் லீவ் விட்டுருக்காங்க. அதனால நேற்று வந்து காலிஃப்ளவர் பரோட்டா செஞ்சேன். வெளியில் காத்தோட்டமாக இருந்ததால் வெளியில் செஞ்சு சாப்பிட்டோம், ஜாலியாக பேசிக்கிட்டு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கல்ல, காத்தோட்டமாக இருக்குது, வெளியே செய்யலாமான்னு சொல்லிச்சு. அதுக்காக வெளியே வந்து உட்காந்து செஞ்சுட்டு அதான் பாப்பாவுக்கு வேலை கொடுத்துருக்க போல இது. கஷ்டமா இருக்கா லக்கி? சூப்பராக பண்ணுது, நல்லா பண்ணிக்கணும். ஓகே, கொட்டிட்டேன், போடு. காலிஃப்ளவர் மசாலா மட்டும் வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து கேஸில் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏமகேஷ் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான், அதனால் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு வந்துட்டு கடாய் வச்சுட்டு, கடுகு எண்ணெய் தான் நான் எப்போவுமே எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுறேன். கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் செய்கிறேன். நார்த் சைடில் நான் பார்த்த வரைக்குமே வேறு மாதிரி செய்வாங்க. காலிஃப்ளவரில் வேக வைக்காமல் டைரெக்டாக மசாலாலாம் போட்டு மாவில் வந்துட்டு ஸ்டப் பண்ணி அப்படியே தேய்ச்சி செய்வாங்க. நானுமே செஞ்சுருக்கேன். ஆனால் அதை விட இதுதான் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு வந்துட்டு நான் சூடு பண்ணி இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு கேஸில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு செஞ்சோமா, அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஸ்டைலில் நான் செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த துருவி வச்ச காலிஃப்ளவர் அதில் போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கணும். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு. அப்புறம் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, அதனால் வந்து நார்மல் சில்லி பவுடரே யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அவங்கவுங்க காரத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோமா, இது ரெடி ஆகிடும். ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்ல. இதை செய்யவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் செய்யலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். வெளியில் போய் செய்யணும். செய்ய வரலன்னா எங்களோட போகவே பண்ண தேவையில்லை. நான் அடிச்சுட்டேன். இல்லை என்ன தடவுமா? அதான் நீ தடவிட்டனே, பார்க்கலையா? பார்த்து ரிப்போர்ட் ரிப்போர்ட் அது ரிப்போர்ட்டா ரெஸ்பான்ஸ். Second place goes to race car. Wait, let's go. Ready? Ready, Julio.
ரெடி மேட் நான் எல்லாம் முடியும் அப்புறம் நம்ம பிளேஸ் this wow வச்சுக்கோ. okay wow ஓட்டுக்கா வா கிட்ட வா. நல்லாக்கா. சைட் டிஷ் வந்து தயிரும் தொட்டுக்கலாம், ஊறுகாவும் தொட்டுக்கலாம். தயிர் தொட்டு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு பசங்க சாப்பிட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். okay